அதே சமயம் சுரபியின் மனதும் அந்த பாடலாலும் அந்த சூழ்நிலையாலும் தள்ளாட ஆரம்பித்தது. அத்தனை நேரம் அவனது கைகளில் இறுக்கம் கொடுக்காது இருந்தவள் இப்பொழுது அவன் கைகளை இறுக பற்றினாள். அந்த அழகிய காதல் பாடல் விடாது இசைக்க ஆரம்பித்தது. விக்ரம், உண்மையாவே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குது. நான் இதுவரை இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட்டதே இல்லை. செம பிளேஸ் இது என்று சொல்லிக்கொண்டே அவள் சிறு பிள்ளை போல சுற்றும் முற்றும் வேடிக்கை பார்க்க அவனது கண்களுக்கு அவள் மிகவும் கியூட்டாக இருந்தாள். இவ மனசுக்குள்ள நான் இருக்கனான்னு எனக்கு தெரியல. ஒரு நேரம் என்கிட்ட பாசமா பேசுறா, ஒரு நேரம் என்னை ரொம்ப ஆசையா பேசுற மாதிரி எனக்கு தோணுது. நானும் என் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லி இவ கூட வாழ்க்கை ஃபுல்லா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எந்த ஒரு சமயத்திலையும் என்னோட பேபியை நான் விட்டுட்டு போகவே விட மாட்டேன். இது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாத ஒரு விஷயம் என்று முடிவை எடுத்தவன், பேபி உனக்கு இந்த சாப்பாடு எல்லாமே பிடிச்சிருக்கா என்று கேட்க, நான் தான் இப்ப சொன்னல விக்ரம், நான் பேசினது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு ஒரு டவுட். நீ எப்படி அந்த 1 கோடி ரூபாய் நகையை வாங்கலாம்னு முடிவு பண்ண? உன்கிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்குதா என்ன என்று அவள் கேட்க, பேபி நீ அதை விடு, நான் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்று சொன்னான் அவன். என்னது சர்ப்ரைஸா என்று அவள் கேட்க, ஆமா, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடி, அதுக்கப்புறம் நான் என்ன சர்ப்ரைஸ்னு சொல்றேன் என்று விக்ரம் சொன்னான். ஹே விக்ரம் ப்ளீஸ், எனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி எதுவுமே சொல்லாம சாப்பிட சொன்னா நான் எப்படி சாப்பிட்றது? ஓகே விக்ரம், என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க காமி என்று அவனது கைகளை பற்றியவாறு கேட்க, அவளது கண் அழகும் இதழ் அழகும் அவனை ஏதோ செய்தது. தன்னை மறந்து அவன் தனது பாக்கெட்டிற்குள் இருந்த அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஒன்றை எடுத்து அவள் கைகளில் கொடுத்தான். கைக்கு அடக்கமாக இருந்த அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓபன் செய்தவளின் கண்கள் அகல விரிந்தது. விக்ரம், நான் இதை உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்ப ராஸ்கேல், நீ தான் அன்னைக்கு இதை ஏலத்துல வாங்க வச்சிருக்க என்று அந்த ஜுவல்ஸை பார்த்தவாறு கேட்டாள் சுரபி. பின்ன இந்த மாமாவை பத்தி நீ என்ன நினைச்சிட்ட பேபி? உன்னோட மாமா உன்னை சவால்ல இருந்து தோக்க விட்டுருவனா? அது எப்பவுமே நடக்காது என்று சொன்னவன், அன்று நடந்த அந்த ஏலத்தில் சுரபி தான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக விக்ரம் தான் அதை தனக்கு தெரிந்த ஆளை விட்டு விலை கொடுத்து வாங்க வைத்திருந்தான். இதை இப்பொழுது சுரபி கண்டுகொண்டாள். எனக்காக இவ்வளோ செலவு பண்றான், இதுக்கான பணம் இவனுக்கு எங்கிருந்து வருதுன்னே தெரியல. கண்டிப்பா இன்னைக்கு இதை பத்தி கேட்டே ஆகணும் என்று நினைத்தவள் அவனிடம், இங்க பாரு விக்ரம், உனக்கு இதுக்கான பணம் எல்லாம் எங்கிருந்து கிடைக்குது? அங்க கடையில என்னன்னா எனக்காக 1 கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணி அந்த நகையை வாங்குற, இங்க இந்த ஹை காஸ்ட்லி கிஃப்ட், இவ்வளோ பணம் உனக்கு எங்கிருந்து கிடைக்குது என்று அவள் கேட்க, அவனோ சிரித்து கொண்டே, அதெல்லாம் எதுக்கு பேபி இப்ப கேட்குற? நீ அதை பத்தி எல்லாம் கண்டுக்காத. நான் உனக்கு இன்னொரு பிளான் வேற பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா? நீ எதுக்காக எங்கெங்கயோ போய் வேலை தேடணும்? நீ சொந்தமாவே பிசினஸ் பண்ணா என்ன? உனக்கு அதுக்கான டேலண்ட் இருக்குதானே என்று அவன் சொல்ல, என்கிட்ட இருக்குது விக்ரம், ஆனா என்னால நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஹை லெவலுக்கு வர முடியுமான்னு தெரியல. அதனால தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாமே என்று அவள் சிறிது தயக்கத்துடன் சொல்ல, பேபி நீ அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்காத. உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது. நீ கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல லெவலுக்கு வருவ. அதனால நான் உனக்கு ஒரு பிசினஸ் வச்சு தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சொந்தமாவே ஒரு ஜுவல் டிசைனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணு என்று சொல்ல, இங்க பாரு விக்ரம், நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற. ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் பணம் உனக்கு எங்கிருந்து வருதுன்னு சொல்லு என்று அவள் சிறிது கோபமாக கேட்க, பேபி நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, உனக்காக பில்லியன் அமௌண்ட் நான் ஏற்பாடு பண்றேன். ஏன்னா உனக்காக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் ஒரு ஆளை பார்த்து வச்சிருக்கேன். அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவருக்கு ஆல்ரெடி இதை பத்தியெல்லாம் நான் பேசிட்டேன். உன்னோட டேலண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவரும் பணம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு மேல முடிவு என்னன்னு நீ தான் சொல்லணும் என்று விக்ரம் சொல்ல, சுரபியோ, விக்ரம் நீ தேவையில்லாம எனக்காக ரிஸ்க் எடுத்து உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத என்று சொல்ல, இங்க பாரு பேபி, நான் என் லைஃபை நீதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ தான் இன்னும் என்னை தனியா பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். அதுக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் வேணும்னாலும் எடுப்பேன். இந்த பணம்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. உனக்கு உதவி பண்றதுக்கு நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ உன் திறமையை மட்டும் நம்பி இதுக்கு ஓகேவா இல்லையான்னு மட்டும் சொல்லு என்று அவன் முடிவை சொல்லவும், அவள் கண்களால் சிரித்துக்கொண்டே சரி என்பது போல் பதில் சொல்ல, தட்ஸ் மை பேபி. இப்ப நீ சொன்னியே, இதை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நீ ஓகே சொல்லிட்டல, இனி உன் மாமாவோட ஆட்டத்தை மட்டும் பாருடி செல்லம் என்று சொன்னவன், சரி அந்த நகையை போடு, நீ அழகா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்றேன் என்று சொல்ல, சரி நீயே இதை போட்டு விடு,
என்று அவள் சிரித்துக்கொண்டு தனக்குள் வந்த வெட்கத்தை மறைத்துக்கொண்டு அவனுக்கு தனது கழுத்தை காட்டி திரும்பி அமர்ந்தாள். அதன்பின் அந்த அழகான நெக்லஸை எடுத்து அவள் கழுத்தில் மாட்டிவிட வானத்தில் சந்திரன் இருப்பது போல் அவளது கழுத்திற்கு அந்த நெக்லஸ் மிகவும் அழகாக இருந்தது. அதன்பின் அவர்கள் இருவரும் இப்படியே சிரித்து பேசி சாப்பிட்டுவிட்டு தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை ஷாப்பிங் செய்து வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றனர். அதன்பின் தூக்கம் வராமல் சோஃபாவில் அமர்ந்து சுரபி ஏதோ புக் ஒன்றை படித்து கொண்டிருக்க அப்பொழுது அங்கே வந்த ரேணுகா அவளிடம், ஏய் சுரபி, அவன்லாம் ஒரு ஆளுன்னு நீ அவன் கூட சேர்ந்து வெளியே போய் ஊர் சுத்திட்டு வந்திருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை தானே? எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது தானே? நீ திருந்தவே மாட்டியா என்று ரேணுகா கோபமாக கத்த, அம்மா ஷாப்பிங் போனது ஒரு தப்பா? எதுக்காக இவ்வளவு கோபமா கத்துறீங்க? நீங்க கோவப்பட்டு கத்துற அளவுக்கு ஒன்றும் நான் எந்த ஒரு பெரிய தப்பும் பண்ணிலையே என்று சுரபி கேட்க, நான் என்ன சொல்றேன்னு நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா சுரபி? அவன் உனக்கு வேணாம். அவனை நீ உன்னோட லைஃபை விட்டு துரத்து. அவன் உன் லைஃப்ல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன்லாம் ஒரு ஆளுன்னு நீ எதுக்கு அவன் பின்னாடி போற என்று மீண்டும் ரேணுகா கோபமாக கேட்க, ஐயோ அம்மா, நீங்க விக்ரம் பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் கிடையாது. உண்மையாவே அவன் என் லைஃப்ல எனக்கு நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறான். உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவன் எனக்காக எந்த அளவுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறான்னு தெரியுமா? இப்ப கூட அவன் எனக்காக என்ன சொல்லியிருக்கானா, எனக்காக சொந்தமா ஒரு ஜுவல் டிசைனிங் கம்பெனி வச்சு தரதா சொல்லியிருக்கான். அதுக்காக அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பணம் கேட்டிருக்கான். ஆனா உங்க யாருக்குமே நான் இதை சொன்னா புரியாது. எப்படியும் அவனை புரிஞ்சுக்காம தான் பேசுவீங்க என்று அவள் சொல்ல, அதை கேட்டு ரேணுகா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாள். அவளின் நக்கலான இந்த சிரிப்பு சுரபிக்கு கோபத்தை வர வைத்தது. கோபமாக அவள், அம்மா, இப்ப எதுக்கு தேவையில்லாம பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க என்று கேட்க, பின்ன நீ சொல்றது கேட்டா எனக்கு சிரிக்க தான் தோணுது. நான் வேற என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. ஏன் சுரபி, நீ என்ன பைத்தியமா? அவனே ஒன்றும் இல்லாதவன், அவனுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக நிற்கிறாங்களாம். அவன் சொல்கிறான்னு நீயும் அதை நம்பிக்கிட்டு எங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க என்று அவள் பல்லை கடித்து கொண்டு கோபத்தை கண்ட்ரோல் செய்தவாறு கேட்க, சுரபியோ அதற்கு பின் பதில் ஏதும் பேசாது ரேணுகாவை கண்டு கொள்ளாது புக்கை படிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த ரேணுகாவின் அண்ணன் தாமோதரன் கோபமாக கத்த ஆரம்பித்தார். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களோட மனசுல? உண்மையாவே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லை தானே என்று அவர் கத்த, ரேணுகாவிற்கு அவர் எதற்காக இப்படி கத்துகிறார் என்று புரியவில்லை. வேகமாக அவரிடம் வந்தவள், ஆனா என்னாச்சு? எதுக்காக இவ்வளவு கோபமா கத்துறீங்க என்று பதட்டமாக கேட்க, நான் ஏன் இவ்வளவு கோபமா கத்துறன்ற விஷயம் இன்னுமா உன் பொண்ணு உங்ககிட்ட சொல்லாம இருக்கா? என் பொண்ணு எவ்வளவு நல்ல மனசோட உன்னோட பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா. ஆனா இப்போ அவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? அவ பண்ண பைத்தியக்காரத்தனத்தால இப்ப என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல உசுருக்கு போராடிட்டு இருக்கா என்று சொல்ல, அதை கேட்ட சுரபிக்கும் ரேணுகாவிற்கும் தூக்கி வாரி போட்டது. என்னது, ரேவதி உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காளா? என்னென்ன சொல்றீங்க என்று ரேணுகா கவலையுடன் அவர் கையை பிடித்தவாறு கேட்க, தாமோதரன், சி, என் கையை விடு என்று கோபமாக அவளின் கையை உதறிவிட்டார். என் பொண்ணு உசுருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் என்று கத்த ஆரம்பித்தார் தாமோதரன். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.